guys, welcome back to our channel Krish Krishi. இன்னைக்கு நம்ம மகாபலிபுரத்துல இருக்க இந்தியா சீஷல் மியூசியம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேசுங்க. எங்க போறீங்க? அங்க போய் என்ன பண்ண போறீங்க? விளையாட போறோம். என்ன விளையாட போறீங்க? டைனோசர் பார்க்க போறோம். நம்மலாம் கடைக்கு போய்ட்டா டைனோசர் பார்க்க போறோம். இப்போ நம்ம கடற்கரை நகரமான மகாபலிபுரம் ரீச் ஆயிட்டோம். ஸோ இங்கே தான் வந்து இந்தியா சீஷல் மியூசியம் இருக்கு. ஸோ இங்கே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மியூசியம் இருக்கு. இங்கே மினரல் மியூசியம், பேர்ல் மியூசியம், சீஷல் மியூசியம், ஆக்வா வேர்ல்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைனோ வேர்ல்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து அவங்க வந்து 400 சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் மொபைலுக்கு வந்து ஒரு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 450 per person ஆகும். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ மினரல் மியூசியம் போகிறதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சீஷல் சிப்பிங் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே ஃபுல்லாக வால் ஹேங்கிங்ஸு, சீலிங்ஸு எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஒவ்வொன்றும் நேர்த்தியாக. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸும் இருக்குது. நம்ம அங்கங்கே நின்று வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது இந்த மியூசியம் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணணும். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் நீங்கள் 9 o'clock வந்துட்டீங்க, 9 to 6 PM. ஸோ இயர்லியராக வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ரௌட் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினரல் மியூசியம், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மினரல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு வந்து என்னால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன். சில மினரல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பார்க்கிள் ஆகுது, ஜொலிக்குது. இப்போ நம்ம தங்கம் வைரம்லாம் ஜொலிக்கிற மாதிரி சில மினரல்ஸ் வந்து அப்படியே ஜொலிக்குது செம்மையா, ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ அந்த பர்டிகுலர் மினரல்ஸ் மட்டும் நான் ஜொலிக்கிற மினரல் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியுதான்னு பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சீஷல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. மோர் தென் வந்து 40,000 சீஷல்ஸ் வச்சிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் பண்ணது, இந்த மியூசியம் எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா முகமதுன்றவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து மினரல் மியூசியம் தான். அவங்க அடுக்கி வச்சிருந்த விதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது ஒவ்வொன்றுமே. ஸோ நான் வந்து உத்து பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இதெல்லாம் ஹேங் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி வந்து இனோவேட்டிவாக வந்து இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம டேபிள் மேலே வச்சிருந்தா அந்த அளவுக்கு லுக் இருக்காது. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வந்து ஸ்பேஸ் ஒதுக்கி அந்த ஹேங் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்க வந்து உள்ள லைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப இதுதான் நான் சொன்னேன். ஹேமாடைட்னு ஒரு மினரல் இது செம்மையா ஜொலிச்சுட்டு இருந்தது. வெளியே பார்த்தீங்கன்னா இந்த கொய்காஃப் இருக்கு, இதுக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம். இது நம்ம ஹேண்ட் வச்சே ஃபீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் வந்து இதுக்கு வந்து ஃபீட் பண்ணல. 10 rupees போட்டிருந்தாங்க இதுக்கு வந்து ஃபீடிங்க்கு. ஸோ இந்த கொய்காஃப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே நிறைய வச்சுருந்தாங்க அங்கே. ஸோ நீங்கள் வந்து வந்தீங்கன்னா நீங்கள் இந்த கொய்காஃப்க்கும் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீஷல் மியூசியம் தான் போகிறோம். ஸோ என்னோட கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. நாங்கள் இங்கே எப்படி ரீச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மண்டலூர் வரைக்கும் பைக்கில் வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேப் எடுத்துக்கிட்டோம். 1000 rupees சார்ஜ் பண்ணாங்க கேப்க்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வந்து ஷெல்ஸ் அந்த கான்சஸ்லாம் இருந்தது. கான்சஸ்னால் ஒன்றும் இல்லை, சங்கு தான். ஸோ நம்ம நார்மலாக நமக்கு பார்த்தீங்கன்னா சிப்பி தெரியும், அதுக்கப்புறம் சங்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சைஸ்லேருந்து மீடியம் சைஸ்லேருந்து சைஸ் பெருசு, அதுக்கப்புறம் அதோட பெருசு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து அங்கே வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து டிஸ்பிளே பண்ண விதம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகா இருந்தது, ஒன்னொன்னுமே பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நேமு, அதோட சயின்டிஃபிக் நேம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து QR கோட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த QR கோட் நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அதோட விக்கிபீடியா பேஜ் வந்துட்டு அந்த சங்க பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து அதில் தெரியுது. இந்த வே ஆஃப் ஹேங்கிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி வந்து கம்பி மாதிரி வச்சுட்டு அதில் அங்கங்கே அழகாக ஃப்ளோரல் டிசைன் மாதிரி ஹேங் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அவங்க திங்க் பண்ணி இனோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாக நீங்கள் போய் விசிட் பண்ணணும். ஸோ இங்கே போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஷெல்ஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மியூரல் ஷெல், கான்ச் ஷெல், கௌரி செல், சன்டயல் செல், அதுக்கப்புறம் ஒலியூட் செல், அபலோன் செல், அதுக்கப்புறம் மிட்டர் செல், கோனஸ் ஷெல், வார்ம் புழு மாதிரி இருந்தால் வார்ம் ஷெல், ஆலிவ் ஷெல், ஸ்கேலோப் ஷெல், கிளாம் ஷெல், நிட்டலஸ் ஷெல், டஸ்க் எலிஃபென்ட் அந்த மாதிரி இருந்தது, அது வந்து டஸ்க் ஷெல், முசல் ஷெல்ஃப், அந்த மாதிரி நிறைய சீஷெல்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். சில இதெல்லாம் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கு வெரைட்டி.
சங்குலயே நான் அங்க போய் தான் எனக்கு வந்து வலம்புரி சங்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இடம்புரி சங்குனும் இருக்கு. அது ரெண்டுமே வந்து சேலுக்கும் அவைலபிளா இருக்கு. பிளஸ் இங்க இங்க வந்து என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஷெல்ஸ் இருக்குன்னு ஒரு புக்கும் அவங்க வந்து சேல் பண்றாங்க. அந்த புக் வேணும்னாலும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்க செப்பரேட்டா வெளியே வந்து ஒரு ஷாப்பும் இருக்கு, அங்க நம்ம அந்த வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு அதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வலம்புரி சங்கு வந்து நம்ம பூஜையில வச்சு பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ எதுக்காக வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, வலது பக்கம் அதோட ஓப்பனிங் அந்த மவுத் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வலம்புரி சங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சங்கு பிடிக்கும் போது அந்த கேப்குள்ள நம்ம ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸை வச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து வலம்புரி சங்கு. இடம்புரி சங்கு வந்து நம்ம லெஃப்ட் சைட் ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இடம்புரி சங்குல தான் நம்ம ஊதுனா சவுண்டு வரும். ஸோ இது எல்லாமே வந்து அழகா அவங்க ஹேங் பண்ணியிருந்தாங்க, பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இங்க வந்து இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ டிக்கெட் ஃபேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் வந்து விசிட் பண்ணலாம். உங்களுக்கு நேச்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ட்ரெயின், அதுக்கப்புறம் மாடல் ஏர்பிளேன் அது எல்லாமே கூட வச்சுருந்தாங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ இது ஃபுல்லாகவே அந்த ஸ்னெயில் வெரைட்டிஸு, அதுலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்தது. சில சங்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நம்மளோட கை அளவுக்கு ரொம்பவே பெருசாக இருந்தது. நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிக்கிறேன். நிறைய பெரிய பெரிய சங்குலாம் கூட வச்சுருந்தாங்க. சிலதெல்லாம் மேலே வந்து ஒரு ஸ்கின்னோட பீல் ஆஃப் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், அது ரியலா இல்லை வந்து ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு வச்சுருப்பாங்களா, இவ்வளோ பெரிய சங்கெல்லாம் இருக்கா. ஸோ அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சீஷல் கலெக்டர் அப்படின்னா அங்கே தனியாக சீஷல்ஸ் கூட விற்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வாங்கிட்டு போய் நீங்கள் வந்து சீஷல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வீட்டில் கலெக்ட் பண்ணி நீங்கள் வீட்டில் கூட ஒரு டிஸ்பிளே மாதிரி நீங்கள் வந்து வைக்கலாம். இதெல்லாம் தான் சொன்னேன் நான் சங்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லலாம் இருக்குமா சங்கு, ஒரு மாதிரி வந்து என்ன சொல்றது, ரவுண்டா ஒரு மாதிரி மேலே ஒரு லேயர் எல்லாம் இருந்தது சங்கு. ஸோ இதுல மேலே கோன் ஷெல் அப்படின்றாங்க, மேலே வந்து கூம்பு மாதிரி வருது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்துச்சு நிறைய. இதெல்லாம் எலஃபண்ட் டஸ்க் ஷெல். இன்னொரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஒன்று டேபிள் மேலே வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம ஒன்றா பொறுமையாக நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணலாம். குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், இந்த கண்ணாடியெல்லாம் தொடாமல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மல்டி கலர் வெரைட்டிஸ் சங்கில் ஷெல்ஸில் இந்த மாதிரி மல்டி கலர் வெரைட்டிஸ் இருக்குன்றது நான் அங்கே போய் தான் பார்த்தேன். ஸோ நான் என்னோட கை வச்சு காமிக்கிறேன், பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சங்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இங்கே. கிட்ஸுமே பார்த்து நிறைய என்ஜாய் பண்ணாங்க, இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குமா ஷெல்ஸில் அப்படின்ட்டு.
Straight ahead, no man can do like I can. I'm the queen of the land. Haters gonna hate, won't be sorry now. Shoot me down, but I'll rise again. I'm laying அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சீஷல் மியூசியம் பக்கத்துலயே வந்து இது வச்சிருந்தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓல்டர் டைம்ஸ்ல எப்படி ஃபிஷர்மேன் இருந்தாங்க, என்னென்ன டைப் ஆஃப் போட் இருந்தது, பிளஸ் என்னென்ன விதமான தூண்டில்கள், மீன் பிடிக்க என்னென்ன விதமான தூண்டில்லாம் யூஸ் பண்ணாங்க, ஸோ அதோட மாடல்ஸ் எல்லாமே இங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருந்தது எல்லாமே. ஸோ அவங்க வச்சிருந்த அதாவது டிஸ்பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் போட்லாம் இருந்துச்சா, அதே மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான தூண்டில்லாம் இருந்துச்சா, ஸோ அந்த மாதிரி இருந்தது. இதை பாத்தீங்களா எப்படி மேல ஹேங் பண்ணியிருக்காங்க, சில டிஸ்பிளேஸ் வந்து கீழே பேஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பழங்காலத்து படகு வகைகள், என்னென்ன டைப் ஆஃப் போட் யூஸ் பண்ணாங்க அது எல்லாமே இதுல இருந்தது இங்க டிஸ்பிளேல. ஸோ இது அந்த 5 மியூசியம்ஸ் இல்லாம இந்த பிளேஸ் வந்து செப்பரேட்டா வச்சிருந்தாங்க. இந்த பாய்மர கப்பல் இயர்லி ஏஜஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க, எப்படி அதோட பரிணாம வளர்ச்சி வந்துச்சு, ஸோ அது எல்லாமே வந்து இதுல வச்சிருந்தாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷிங் ராட்ஸ், அது எல்லாமே ஹேங் பண்ணியிருந்தாங்க. இதுவும் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஃபிஷிங் ராட்ஸ்ல இத்தனை வெரைட்டிஸ் இருக்கா. அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து ஃபிஷிங் ராடு. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷிங் ராட்ஸ் இங்க வச்சிருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லா மெரைன், அதாவது மெரைன் வேர்ல்டு, ஃபிஷஸ் எல்லாமே இங்க இருந்தது. ஸோ வெளியே பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டோபஸ் மாதிரி, ஜெயண்ட் ஆக்டோபஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு ஷார்க் வாய்க்குள்ள நம்ம நுழையிற மாதிரி இருக்கு அந்த என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா. ஸோ இதுதான் மெரைன் வேர்ல்டு. இந்த மெரைன் வேர்ல்டுக்குள்ள நாங்க என்ட்ரி ஆக போறோம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருந்தது. ஸோ இது வந்து crocodile ஃபிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க போற டைம்ல தான் வந்து இந்த ஃபிஷஸ்க்கு எல்லாமே ஃபீடிங் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பிக் ஸ்னேக் ஃபிஷ் இது. இந்த மாதிரி பிக் ஃபிஷஸ்க்குலாம் அவங்க என்ன ஃபீடிங் போடுறாங்க பாத்தீங்கன்னா எறா இருக்கு இல்லைங்களா, ஸோ பச்சை ப்ரான் வந்து டெட் ப்ரான்ஸ் வந்து அவங்க வந்து போடுறாங்க. இது வந்து ஸ்டார் ஃபிஷ்லேயே ஒரு ரெட் கலர் ஸ்டார் ஃபிஷ். நான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் இப்போதான் பார்க்குறேன், இந்த ரெட் கலர் ஸ்டார் ஃபிஷ்ஷை. இங்கே என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்டர் ஆனோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேங்க் வச்சுருக்காங்க. அந்த ஓப்பன் டேங்க்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து ப்ரான்ஸ், அது எல்லாமே இருக்குது. நம்ம வந்து அதை கையில் எடுத்து நம்ம வந்து ப்ளே பண்ணலாம், அதை கையில் எடுத்து நம்ம ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். இது ஸ்னேக் வெரைட்டி ஃபிஷ்ஷு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருமே இது வந்து ப்ரான்ஸ் வெரைட்டிஸு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கையில் எடுக்கலாம். கையில் எடுத்து நம்ம வந்து லைவ்லியாக டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் கையில் எடுத்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு தான் ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது, அவங்க ஏதாவது கீழே போட்டுற போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாமே வந்து லைவாக இருக்கிற ஸ்டார் ஃபிஷ். ஸோ அதுலேயே ஒரு 2-3 கலர்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து சங்கு, இதுவும் வந்து லைவ் உயிரோட தான் இருக்குது. ஸோ உள்ள உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க, பின்னாடி சைடு உயிரோட லைவா இருக்கு. இது வந்து ரைட் சைட்ல இந்த தொட்டியில இருக்க எல்லாமே நம்ம வந்து கையில எடுத்து ஃபீல் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க இல்லையா அந்த crocodile ஃபிஷ். ஸோ இதுக்கு அந்த ஃபுட்டு ஃபீடிங் பண்றாங்க இல்லையா, ஸோ அதுதான் கீழே இருக்கிற ப்ரான்ஸ் எல்லாமே அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ அதுவும் உங்களுக்கு காமிக்கலான்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட கிட்ஸ் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த டைனோ வேர்ல்டு. ஸோ இது ரொம்ப நாளா வந்து டிவியில பார்த்துட்டு வந்து கேட்டுட்டே இருந்தாங்க, டைனோ வேர்ல்ட் போகலாம் டைனோ வேர்ல்ட் போகலான்ட்டு.
ஸோ அவங்களுக்கு சர்ப்ரைஸாக நாங்கள் இதுக்கு வந்து பிளான் பண்ணோம். மெயினாக இந்த டைனோ வேர்ல்டுக்காக தான் நாங்கள் இங்கே போயிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டைனோசர்ஸ் இருந்தது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து சென்சார்ஸ் இருக்கு, பிளாக் கலர்ல இருக்கு இல்லைங்களா, அதுதான் சென்சார். ஸோ கரெக்டாக நம்ம வந்து கிராஸ் ஆகும் போது அது வந்து மூவ்மெண்ட் ஆகுது, பிளஸ் சவுண்ட்ஸும் வருது, சவுண்ட் எஃபெக்ட்ஸும், மூவ்மெண்ட்டும் இருக்கு, சவுண்ட் எஃபெக்டும் இருக்கு. ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு வந்து லைவ்லியா ரியலா இருக்கிற அந்த ஃபீல் கொடுக்குது. ஸோ அதோட ஸ்கின்லயுமே பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஒரு லைவ் டைனாசர் பார்க்குற அந்த ஃபீல் நமக்கு வந்து கொடுக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எக்கு திருடிட்டு போற ஒரு டைனாசர் இருந்துச்சு. ஃபாலோட் பை பார்த்தீங்கன்னா என்னோட பையன் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டைனோசர்ஸ் நேம் எல்லாமே அவன் சொல்லுவான். ஸோ அவனுக்காகவே நாங்கள் வந்து கூட்டிட்டு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கிட்ஸும் வந்திருந்தாங்க ஒரு ஸ்கூல்ல இருந்து விசிட் பண்றதுக்கு. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டைனோ வேர்ல்ட்ல. ஸோ என்னோட டாட்டர் பார்த்தீங்கன்னா எல்லா டைனோசர்ஸ் கிட்டையும் தொட்டு ஜாலியாக ஃபோட்டோ எடுத்தா. பட் இவன் தான் ரொம்ப ஆசையா ஆவலா வந்தான். பட் இவன் வந்து ஒரு டைனோசர் பார்த்தா ரொம்பவே பயந்துட்டு இருந்தான். பட் எங்களுக்கு வந்து உள்ள வரும்போது பொம்மை தான், பயப்படாதீங்கம்மா அப்படின்னு சொன்னான். பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே அதை பார்த்து பயந்துட்டு இருந்தான். ஸோ சில டைனோசர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெய்ல் நம்ம மேலே ஃபிளாப் ஆகுற மாதிரி வரும், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகுறதுலாம் நம்ம வந்து உள்ள கை வச்சு அந்த மாதிரி நம்ம வந்து ஃபன் பண்ணலாம். ஸோ இது வந்து பெரிய அந்த டீரெக்ஸ் வச்சிருந்தாங்க, ஸ்டெகாசோரஸ், பேராசாரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைசெராப்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய டைனோசர்ஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இதில் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்லையும் அந்த சைடும் நிறைய டைனோசர்ஸ் இருக்குது. ஸோ என்னோட பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த டைனோசர்ஸோட ஹேண்டு பிடிச்சி விளையாடிட்டு இருந்தா. ஸோ டீரெக்ஸோட டெய்ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பீட் ஆகுற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயும் நம்ம வந்து ஜாலியாக விளையாடலாம். நிற்க வச்சு நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தோம். ரொம்பவே பயந்து அழகாக. ஸோ அதனால வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டோம். ஸோ ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணோம் நிற்க சொல்லி. பட் ரொம்பவே பயந்துட்டான் அவன். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் லெவல் செகண்ட் அந்த பின்னாடி பேக் சைட் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டைனோசர்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த டெய்ல் தான் சொன்னது ஷேக் ஆகுது இல்லைங்களா. ஸோ நம்ம அங்கே வந்து நின்று வந்து நம்ம மேலே டாலாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து மேலே பண்ணாமல் ஃபன் பண்ணலாம். Jessica பாரு பிரேவா போய் நிற்கிறாரு. இந்த டைனோசர் வாயில் வந்து நம்ம வந்து கை வச்சு அதை வந்து கடிக்கிற மாதிரி நம்ம ஃபன் பண்ணி விளையாடலாம். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இங்கே பின்னாடி வந்து டைனோசர் எக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே உட்காந்தோம் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ டைனோ வேர்ல்டு அப்ஸ்டேஜில் மாடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து ஃபோட்டோஸ் செட்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு இடத்துல நம்ம நின்று வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பேர்ல் மியூசியம். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ல் இருந்தது, ஹாய்ஸ்டர்ஸ் இது எல்லாமே. ஸோ ஆயிஸ்டர்ஸ்குள்ளே ரவுண்டாக இருக்கிறது எல்லாமே பேர்ல்ஸு. ஸோ ஆயிஸ்டர்ஸ்குள்ளே தான் பேர்ல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர்லுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். எல்லாமே சைஸ் அண்ட் ஷேப் வராது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம குயின் எலிசபெத் யூஸ் பண்ண அந்த க்ரௌனோட ரெப்ளிகா. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேர்ல்ஸ் அண்ட் ஜெம்ஸ் அந்த மாதிரி விலை மதிக்க முடியாத பேர்ல்ஸ் அண்ட் ஜெம்ஸ் வச்சு அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இங்கே பக்கத்துலேயே வந்து ஷாப்ஸ் இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த முத்து, அப்புறம் வந்து இயர்ரிங்ஸு, பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் முத்தில் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்